கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்கள் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் குடுத்துருக்காரு. மெயினா பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார்கள் வந்து தர்மன் படத்தில நடிச்சிட்டுருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்ச ஒரு படமான ஜெயிலர் 2 படம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துருக்கிறோம். படத்தோட அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டுருக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தலைவர் 174 படத்த பொறுத்தவரை கமல்ஹாசன் சார் கூட சேர்ந்து நடிக்கிறாரு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பி இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 அண்ட் தர்மன் 2 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 2 படத்தோட அந்த ரீச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் 174 கமல்ஹாசன் சார், ரஜினி சார் நடிக்கக்கூடிய படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மைலேஜ் குடுக்கும் அப்படின்றத இப்ப எல்லாருமே நம்பியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம் கூட. இந்த 2 படமே சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய வெற்றி குடுத்துட்டாரு அப்படின்னா, அது கண்டிப்பா வெற்றியா தான் இருக்கும். அதில மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா இந்த வெற்றி வந்து மிகப்பெரிய ஒரு மைலேஜ் குடுக்கும் தலைவர் 174க்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதிலயும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடிக்காத ஒரு கெட்டப்ல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி நெறைய இடத்துல பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார். இந்த ஒரு விஷயமெல்லாம் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சூப்பர் ஸ்டாருடைய அந்த 174வது படத்து மேல கண்டிப்பா எனக்கு பயங்கர ஹைப் கிளம்பியிருக்குது. உங்களுக்கும் அதே மாரி தான் ஒரு ஹைப் கிளம்பியிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார்கள் இன்னும் ஏகப்பட்ட படத்துல வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காராமா. அதிலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப மறுபடியும் லோக்கி கூட ஒரு படத்துல பண்ண போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்டரான சப்ஜெக்ட்ல பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி தான் சொல்லி தான் லோக்கிய வெளிய அனுப்பிச்சாங்க. பட் ஆனா இப்போதைக்கு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காரு. இனிமேட்டு நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனா கொஞ்சம் லைட்டரான சப்ஜெக்ட் இருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்டே போயிட்டுருக்கும் அப்படின்ற மாரி ஒரு முடிவு பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி சொல்லப்படுது கைஸ். ஸோ இனி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்களுடைய அந்த கரியர் அப்படின்றது வேற லெவல்ல இருக்க போகுது. இன்னும் எல்லா படத்துடைய கதையிலும் பார்த்தீங்கன்னா, மிரட்டலா வந்திருக்க போகுது. ஹார்டரான சப்ஜெக்ட், லைட்டரான சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் சூப்பர் ஸ்டார் நடிக்க போறாரு. மெயினா இந்த 174வது படத்துல வெறித்தனமான ஒரு ரோல வந்து ப்ளே பண்ண போறாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி சூப்பர் ஸ்டார்கள் நெறைய இடத்துல இன்டர்வியூ குடுத்துருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரஸ்டிங்கான மரண மாசான அப்டேட்ஸ்க்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.